தேனியில வச்சு சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க. அண்ணன் தேனிக்கு எதுக்கு போனாரு தெரியுமா? அதுக்கு ஒரு கதை வச்சிருப்பாரு, ஆனா இன்னும் கதையை சொல்லலை. அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு கோவை காந்திவேல் இருக்கிறப்ப தாராபுரத்துல வச்சு வேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா. அண்ணனுக்கு கால் அடிபட்டிருக்கு, உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை, காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணனுக்கு காலில் அடிபட்டதுக்கு பதிலாக வாயில் அடிபட்டிருந்தா கூட இங்க இருக்க பாதி பேத்தோட பிரச்சனை சால்வ் ஆயிருந்திருக்கும். அது என்ன சவுக்கு சங்கருக்கு ஆக்சிடென்ட் ஆனா உனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேக்குறீங்களா? சவுக்கு சங்கர் மேல தனிப்பட்ட கோபம் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சில டைம் இந்த புலனாய்வு புலி புல்ல தின்னுட்டு பேசுற பேச்சு இருக்குல்லங்க, அதுதான் தாங்க முடியாது. தூத்துக்குடியில துப்பாக்கிய கூட்டத்தை படுத்து சுடல, ட்ரம்மை பார்த்து தான் சுட்டாங்க அப்படின்னு சொல்றதும், ஸ்ரீமதிக்கு ஒரு காதல் கதை இருந்த மாதிரியெல்லாம் கதை விட்டது தாங்க கடுப்பேத்திட்டு இருந்தாரு. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுத்தி ஆதரவு கொடுங்க. அப்படிப்பட்ட சவுக்கு சங்கர் தான் சமீபத்தில் எஸ்வி சேகர் கிட்ட வாடகைக்கு வாங்கி ஒரு விஷயத்த சொன்னார். கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்றாங்க, சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க. என்ன அழக பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. ஏடா விளக்குனுங்களா? பெண்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வராங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்கன்னு ஏதாவது விதிமுறை இருக்கா? அதென்ன உங்க புலனாய்வு புலித்தனமெல்லாம் நிமி மாமி பார்த்தெல்லாம் போக மாட்டேங்குது. எங்க பெண்கள் யாராவது மேல இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணாம வரவே முடியாது. ஏண்டா அறிவு கட்ட அயோக்கிய பயல்களா? கேட்குறவனுக்கு புத்தி எங்கே போச்சுன்னு தான் தெரில. அந்த நாய்கள்லாம் யோக்கியமானவங்க, இங்கே வர இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் அயோக்கியமானவங்க. இவனெல்லாம் கண்டிப்பாக வெளியே விட்டுறாதீங்க சார். கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அங்கேயும் போய் மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துடுவார். ஏன்னா லோகத்தில் யோகியன்னு ஒருத்தன் நின்றீங்கள் அது சவுக்கு சங்கரானு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. எஸ்வி சேகரவே நீங்கள் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும். அதை நீங்கள் பண்ணாததுனால தான் இவங்க வாயெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்குது. இவர் மட்டும் இல்லைங்க, இனி எவன் வந்து பெண்களை அசிங்கமாக பேசினாலும் அவனை அரெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம், ஏதாவது பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த வேத காலத்துலேருந்து இந்த 2024 வரைக்கும் இவங்கெல்லாம் யோகியம்தான். இவங்களோட தகுதி திறமை இத்தியானால தான் இவங்க படித்து கிழிச்சு மேலே வந்திருக்கிறாங்க. பெண்களுக்கு இந்த மாதிரியான எந்த அறிவும் கிடையாது. பெண்களுக்கு இருக்கிற ஒரே அறிவு உடல் மட்டும்தான். இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிற இவங்களை எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் சட்டத்தின்படியே தண்டிச்சுக்கிட்டு இருப்பீங்க? உண்மையாவே இங்க அம்பேத்கரின் சட்டத்தின்படி தண்டிச்சாங்கன்னா இவங்கள வெளியவே வர முடியாது. இங்க அம்பேத்கரோட சட்டமா நடந்துட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்து மத சடங்குகளின்படி திருமணம் நடக்கலைன்னா அந்த திருமணம் செல்லாதாமா. எப்படி ஊரெல்லாம் கூப்பிட்டு அந்த மண்டபத்துக்குள்ள தீய வச்சு அந்த தீக்கு பக்கத்துல ஒரு அம்பியை உட்கார வச்சு அந்த அம்பி என்ன வளர்றாருன்னு தெரியாம அதை நம்ம அப்படியே திருப்பி வாந்தி எடுத்து அந்த தீய ஆன்டி கிளாக் வைஸ் 3 தடவை கிளாக் வைஸ் 3 தடவை சுத்தி இவங்க கொடுக்குற அந்த நாய் செயினை கழுத்துல மாட்டினோன்னா கல்யாணம் அம்மா. இப்படி நடந்தாதான் அந்த கல்யாணம் அப்படிங்கிற விஷயமா எடுத்துக்குவாங்களாமா அவங்க. இதுக்கு எங்க சான்று இருக்குன்னு கேட்டா ரிக் எஜூர் சாம அதர்வன் இருக்காமா. இந்த 4 வேதத்தையும் கரைச்சு குடிச்ச ஏதாவது அம்பி இப்போ உயிரோட இருக்கானான்னு கேட்டா 4 வேதத்தின் முறைப்படி நடக்கணும் கல்யாணம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்ற சவுக்கு சங்கர் மாதிரி இருக்கிற அம்பிகளை எல்லாம் மக்கள் கிட்டேயே விட்டுருங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பப்ளிக் மீடியால உட்காந்துட்டு இவளுகளை எல்லாம் அப்படின்னு அவ்வளோ தைரியமாக பேசுவான். ஒன்றும் இல்லைங்க, ஆண்கள் எல்லாரும் இங்கே அவங்களோட தகுதி திறமையினால மட்டும்தான் அவங்க மேலே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. இவங்க நம்மனா கூட பரவாயில்லைங்க, பாதி பெண்களே அப்படித்தான் நம்பிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம இன்னும் உரிமையோடையோ சுயமரியாதையோடையோ நம்ம கல்வியை நம்ம எடுத்துக்கவே இல்லை. நமக்கு கல்வி கிடைச்சது எப்படி, நமக்கு அந்த கல்வியை கொடுத்தது யாரு அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம இன்னும் கத்துக்கவே இல்லை. இங்க நம்ம எல்லாரும் எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு எங்களை படிக்க வைக்கிறாங்க, அதனால நாங்க ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அங்கதான் நம்மளோட அறியாமை ஆரம்பிக்குது. தமிழ்நாடு அரசு, திராவிட வழியில் வந்த தமிழ்நாடு அரசு கடந்த 60 ஆண்டுகள்ல நம்ம கல்விக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியவே இல்லை. அதெல்லாம் தெரியாததுனால தான் ஏதோ நம்ம படிச்சோம் அப்படின்னு இப்போ வரையும் நினைச்சிட்டு இருக்கோம். அதுலயும் நம்ம பெண்கள் யாராவது உயர் பதவிக்கு வந்துட்டாங்கன்னா இவ எப்படி வந்தானே தெரியாதா அப்படின்னு வாய்க்கூசாம பேசுறதுக்கு காரணமும் இந்த அறியாமை தான். எங்களுக்கு கல்வி கிடைச்சது வேணா சூத்திர ஆண்களுக்கு 5 ஆண்டுக்கு பின்னாடி வேணா இருக்கலாம். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நாங்க இன்னும் 5 வருஷம் முன்னாடி அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட எங்களை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு
அட்ஜஸ்ட் பண்ணி தானே வந்துட்டு இருக்கீங்கன்னு இப்பவும் பேசிட்டு இருக்கீங்க. சவுக்கு சங்கரை கண்டிப்பா நீங்க கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுவீங்க. அங்க தீர்ப்பு சொல்றது பெண் நீதிபதி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அந்த பெண் நீதிபதி தீர்ப்பு எழுதட்டும், இந்த நாய்க்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு. கடைசி தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இவன் பேசின வீடியோவை அந்த சபையில போட்டு காமிக்க சொல்லுங்க. இந்த தடவை கொடுக்க போற அந்த தீர்ப்பை பார்த்து இனி ஒருத்தனும் இப்படி ஒரு வார்த்தைய பேசிடவே கூடாது. உடனே கமெண்ட்ல வந்து எல்லா ஆண்களையும் பொதுமைப்படுத்தி பேசாதீங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்படி சொல்ற ஆண்கள் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்போ எனக்கு பதிலா சங்கருக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க. கூடவே இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுங்க. சங்கர் குற்றவாளி கூண்டில் நிற்கும் போது கூடவே சேகரையும் நிற்க வச்சு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுங்க. இந்த 2 சாக்கடைகளையும் சுத்தம் செய்வதன் மூலம் இன்னொரு சாக்கடை உருவாகாம பார்த்துக்கலாம். பெண்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் மேலே வராங்க அப்படின்னு சொல்றதும், ஆண்கள் இடஒதுக்கீடு வழியா தான் மேலே வராங்கன்னு சொல்றதும் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். இந்த 2000 வருஷமா சமூகம் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கு. இந்த 2024க்கு அப்புறமாவதும் இதுக்கு மேல இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த தீர்ப்பு இருக்கணும். எங்க பெண் நீதிபதியோட தீர்ப்புக்காக இந்தியாவில் இருக்கிற பெண் சமூகம் ஒட்டுமொத்தமும் காத்துட்டு இருக்கோம். நல்ல தீர்ப்பை நறுக்குன்னு கொடுப்பீங்கன்னு நம்புறோம். ஒருவேளை ஜூன் 4 வரைக்குமே இவருக்கு தீர்ப்பு கொடுக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பயமே பட வேணாம். ஜூன் 5ல் நம்ம ஆட்சி வந்துடும். நம்ம ஆட்சி வரணும்னா கண்டிப்பா இனிமே ஓட்டு போடுறவங்க இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும். ஸோ சூரத்துல நடத்த மாதிரி நடக்காம பார்த்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கான புதிய இந்தியாவை உருவாக்குறதுக்கு பாடுபடுவோம். நம்ம இந்தியால இந்தியர்களா நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ்வோம். அதுக்கு ஓட்டு இந்தியா கூட்டணி, சேவ் இந்தியா, சேவ் டெமோக்ரஸி. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.